ஃபைனலி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் நான் டைரக்டர் அண்டு ரைட்டராக நான் ஒர்க் பண்ணுறேன். என் பேர் வந்து நிரஞ்சன். டைரக்டர் அண்டு ரைட்டர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த அடையாளத்துக்கு பின்னாடி சில சேலஞ்சஸ்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என் சின்ன வயசுலலாம் என்னுடைய ஆம்பிஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு படத்தை பார்த்து தான் நான் ஃபிக்ஸே பண்ணுவேன். இப்போது நான் கேடிவியில் சின்ன வயசில் கேடிவியில் படம் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணால் பேர்ல் ஹார்பர் படம் பார்த்தேன். அந்த படம் பார்க்கும்போது ஏரோப்ளைன்லாம் பார்த்துட்டு ஓகே நம்ம பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அதே மாதிரி அடுத்தது கில்லி படம் பார்த்தேன். கில்லி படம் பார்த்தோன்னே எனக்கு கபடி பிளேயர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிவிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, யூகேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த சில்ட்ரன்ஸ் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே அப்படிங்கிற ஃபங்க்ஷன்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்பீச் காம்படிஷனுக்கு என் பேரை கொடுத்துருவாங்க. டைரியில் எழுதி விட்ருவாங்க, என் மகனை சேர்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருவாங்க. போய் ஸ்டேஜில் ஏறிட்டு என் பெயர் நிரஞ்சன், நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பாவேந்தர் பாரதிதாசன், அப்படியே ஃப்ளாஷ் அவுட் ஆகி நின்றுட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்ப்பேன். எங்கள் டீச்சர் இருந்துட்டு நன்றின்னு சொல்லிட்டு வந்துரு அப்படின்பாங்க. நான் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அப்போல்லாம் நான் பேசுகிறது இது மட்டும்தான் இருக்கும். என் பெயர் நிரஞ்சன், நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நன்றி அப்படின்னு சொல்லிட்டே வந்துடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8th வந்து திரும்பியும் ஸ்பீச் காம்படிஷன் வந்துச்சு. அப்போ என் ஃப்ரெண்டு வந்து டே ஸ்பீச் காம்படிஷனில் கலந்துக்கலையாடா அப்படின்னு கேட்கும்போது, டே எனக்கு கம்முன்றா, எனக்கு சுத்தமாக வராது, ஆல்ரெடி நான்லாம் சொதப்பிடுவேன், மனப்பாடம் பண்ணாமல் சுத்தமாக வராது அப்படின்னு சொல்லும்போது, டே சும்மாரு, நீ கலந்துக்கலாம் உனக்கு ப்ரைஸ் இருக்குது, 2 பேர் தான் கலந்துருக்கோம், ப்ரைஸு 3 ப்ரைஸு, நீ கலந்துக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக 3rd ப்ரைஸாவது வந்துடும், நீ கலந்துக்க அப்படின்னா. சரி ஓகே கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 days டைம் இருந்துச்சு. அப்போ எனக்குள்ள ஒரு சின்ன ஸ்பார்க் என்னாச்சு அப்படின்னா, எல்லாருமே வந்து மனப்பாடம் பண்ணி தூய தமிழில் பேசுவாங்க. சரி நான் இருந்துட்டு நான் எங்கள் தமிழ் சார்கிட்ட போய் நான் கேட்டேன், இப்படி எல்லாருமே தூய தமிழில் பேசுகிறாங்களே சார், நான் வந்து இப்படி பேச்சு வழக்கிலே பேசலாமே அப்படின்னு சொல்லி, நம்ம எப்படியுமே பேசுவோம் இல்லையா, நார்மலாக பேசுவோம் இல்லையா, அது மாதிரி நான் பேசணுமா அப்படின்னு கேட்டேன். பேசுகிறா நல்லா தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி ஸ்பீச் காம்படிஷனில் போய் நான் பேசினேன். அந்த 3 பேர்த்தில் நானும் ஒரு ஆளாக கலந்துக்கிட்டேன். நார்மலாக பேச ஆரம்பித்தேன். இப்படி தான் நடந்துச்சு, இது நடந்துச்சுன்ட்டு பேச்சு வழக்கில் பேசுகிற மாதிரியே ஸ்பீச் கொடுத்தேன். பேசி முடிச்சுட்டு நான் வரும்போது ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு 2nd ப்ரைஸ் கிடச்சிருச்சு. 3 ப்ரைஸில் 2வது ப்ரைஸ் வந்து கிடச்சோன்னையும் ஒரு சந்தோஷம் வந்துச்சு. எங்கள் சார்கிட்ட போய், சார் எனக்கு 2nd ப்ரைஸ்ன்னு சொல்கிறேன். எங்கள் சார் உடனே சொல்கிறாரு, இங்கே பாடுறா உனக்கு ஸ்பீச்சு கிடச்சதோ இல்லையோ, ஆனால் நீ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண, அது கிடச்சிருக்கு, இது அப்படியே கீப்பப் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். அப்போ தான் நான் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுட்டேன். சரி எதை பண்ணாலும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் நம்மளை தனியாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன்.